ஸ்கிரீன் தெரியுதுங்களா சார்? எஸ், கிளியர் சார், கிளியர் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த சிறப்பான கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளையின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். நண்பர்களே, பல வேலை இருக்கு இன்னைக்கு. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம், ஒரு மீட்டிங்கு, ஒரு நெட்வொர்க்கு, ஒரு சிஸ்டம், ஒரு வருமான வாய்ப்பு, இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு பெரிய வெறுப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த மாதிரி வேலைகள்லாம் வேண்டாம் சாமி. நான்லாம் பாத்தீங்கன்னா 91ல இருந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து நம்ம இதே வேலையா சுத்திக்கிட்டு இருந்து இருக்கிற கவர்மெண்ட் வேலையெல்லாம் விட்டுட்டு இதுதான் வாழ்க்கைன்னு வந்தோம். ஆனா நிறைய பேர் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லி கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னானுங்களே தவிர ஒரு விஷயமும் நடக்கல. அந்த விரக்தியில இந்த வம்பே வேணாம் சாமி அப்படின்னு ஒதுங்கினவங்கள நானும் ஒருத்தன். ஆனா பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அடிக்கடி நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதாவது 59 வயசு ஆகி போச்சு கடவுளை, இன்னும் வந்து கடன் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, நிறைய வந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருக்குது, நம்ம என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா, நீங்க கொஞ்சம் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த எனக்கு கொடுக்கணும்னு நான் பிரபஞ்சத்துக்கிட்ட அடிக்கடி வேண்டுவேன். அப்படி வேண்டிட்டு இருந்த அந்த என்னுடைய குரல் பிரபஞ்சத்துக்கு கேட்டு எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு தான் பிபிஎஸ் ஃபீட்காஸ்ட் சிஸ்டம். இது யாரோ ஒரு தனி நபர் ஆரம்பிச்சது கிடையாது. மக்களை, இந்த நொந்து போனவங்களா இருக்காங்களே, நொந்து நூடுல்ஸ் ஆனவங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை உருவாக்கினா எப்படி இருக்குமோ நான் அடிக்கடி நினைப்பேன். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னால நொந்து நூடுல்ஸ் ஆன ஒரு சங்கம் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி என்னை விட ரொம்ப அதிக பாதிக்கப்பட்டவங்களாம் சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் படம் போடலாம், ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லி உருவாக்குன இந்த சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு, இந்தியா இல்லாம உலகம் முழுசும் இந்த விஷயம் போற அளவுக்கு ஒரு ஆள போறான் தமிழன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த பாட்டு மாதிரி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை மக்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த திட்டத்துக்குள்ளார இன்னைக்கு இதை கேட்கணும்னு சொல்லி வற்புறுத்தலின் பேரிலையோ, கட்டாயத்தின் பேரிலையோ, அன்பின் பேரிலையோ உங்களை யாராவது அழைச்சிட்டு வந்திருந்தாங்களா, அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குலதெய்வம். ஆக இந்த மீட்டிங்கை இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் நான் முழுமையா கேட்கும் போது நிச்சயமா இது யாருக்கு சார் வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து என்னுடைய குடும்பம் நிம்மதியா இருக்கணும் சார். நானும் மத்தவங்க மாதிரி என்னோட குடும்பம் கார்ல போகணும், சொந்த வீட்டுல இருக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்கி கொடுக்கணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவங்களுடைய பொருளாதார சுதந்திரத்தை நான் வந்து அவங்களுக்கு பெற்றுத்தரணும், கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழணும், எனக்கு ஏதாவது ஒரு சின்ன துரும்பு கிடைச்சா போதும் சார், நான் மேல வந்துருவேன் அப்படின்னு யாரெல்லாம் ஏங்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கான திட்டம் சார் இது. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா அவங்கள நான் மீண்டும் ஒரு முறை இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். வணக்கம். அடுத்ததாக இந்த சிஸ்டத்துக்குள்ள இருப்போம் சார். இந்த பிபிஎஸ் ஃபீட்காஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளையின் சார்பாக நடக்கக்கூடிய இந்த திட்டம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மே மாசம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லாருமே சொல்லுவாங்க மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஹெல்பிங் கான்செப்ட் 90 நாள்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த 90 நாள்லாம் கடந்து ஒண்ணு இல்ல, ஒரு அண்ணன் பிறந்தானா அவனுக்கு ஒரு தம்பி பிறந்து அவன் சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு 2வது ப்ராஜெக்ட் கையில வந்து இன்னைக்கு பாக்குறவங்க எல்லாம் வந்து இன்னுமா ஸ்பீட் காஸ்ட் நடக்குது அப்படின்னு கேக்குறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க பாக்கலாம். இந்த ஸ்பீட் காஸ்ட் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உலக அளவில் மிகப்பெரிய பிரபலத்தை அடையக்கூடிய, இன்னும் ஒரு வாரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீட் கேஸ் நிறைய பேர் ஸ்பீடு கேஸ் அல்லது ஸ்பீடு கிரிப்டோன்னு பேசக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்கிறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க யாருமே பாஸ் கிடையாது, ஓனர் கிடையாது. மெயினா எனக்கு பிடிச்ச விஷயமே இதுதான். என்ன சார் பண்ணணும் அப்படின்னா உதவி கொடுத்து உதவி பெறு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய திட்டத்தோட தாரக மந்திரம். ஒரே ஒரு முறை நம்ம வந்து 1000 ரூபாய் ஒருத்தருக்கு டொனேட் பண்ணா நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொன்னா அது என்ன சார் அப்படின்னா, இதுல என்ன சார் அவ்வளவு நீங்க சொல்றது பார்த்தா என்ன இருக்குது அப்படின்னா, இங்க கம்பெனிங்கிற ஒண்ணு கிடையாதுங்க. அப்ப கம்பெனி இல்லைன்னா ஓனரும் கிடையாது, பாஸும் கிடையாது, ஆபீஸ் கிடையாது, டேபிள் கிடையாது, சேரு கிடையாது, பியூன் கிடையாது. இது மெயினா சர்வீஸ் சார்ஜுங்கிற ஒரு விஷயம். எப்பவுமே ஒரு கம்பெனி ரன் ஆகணும்னு சொன்னா சர்வீஸ் சார்ஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கடன் வாங்கணும், கையில இருந்து போடணும். இது மக்களால் நடத்தக்கூடிய சிஸ்டம்ங்கிறதுனால ஒத்த பைசா சர்வீஸ் சார்ஜுங்கிறது கிடையாது. உலகத்திலேயே முதல் முறையா சர்வீஸ் சார்ஜ் இல்லாம ஒரு சிஸ்டம் இயங்குதுன்னா அது நம்ம சிஸ்டம் தான். இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா சார், ஆள் பிடிக்குமா சார்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்மகிட்ட மார்க்கெட்டிங் பண்ற அளவுக்கு நம்மகிட்ட பொருள் எதுவும் கிடையாது. ஆக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது. அப்ப என்னதான் சார் இங்க இருக்கு அப்படின்னா 100% பியூரான ஒரு எளிமையான சிஸ்டம் தான் நம்மகிட்ட இருக்குது. அப்ப இந்த சிஸ்டம் வந்து இந்த சிஸ்டம் மூலமா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஒரு வழிகாட்டுதல். நீங்க யாருக்கு டொனேட் பண்ணணும், யார் உங்களுக்கு டொனேட் பண்ணுவாங்க அப்படின்னு வழிகாட்டுறதுக்கு. இன்னைக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா மீட்டிங்னா நம்ம கிளம்பி போய் ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஒரு இடத்துல போய் உட்காந்து அசம்பிளாகவும் ஒரு தலைவர் வருவாரு, பேசுவாரு, கேட்போம். இன்னைக்கு நம்ம இருந்த இடத்துலயே நம்ம வீட்டுல இருந்துகிட்டே இப்ப வந்து இத்தனை 300 400 பேர் நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்னா
அதுக்கு காரணம் வந்து இந்த விஞ்ஞான வளர்ச்சி தான். அந்த அடிப்படையில நமக்கு சிஸ்டம் ஒண்ணு இருந்தா போதும், இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகத்தையே பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 100% டிரான்ஸ்பரன்சி, ஒளிவு மறைவு இல்லாம வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு சிஸ்டம். இது வந்து ஒரு தனிப்பட்ட எந்த ஒரு நிறுவனத்திலையும் இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, நானே ஒரு 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா கூட அப்படியே லெட்ஜரை தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு தொழிலாளிக்கு முன்னாடி, தொழிலாளர் தோழர்களே உங்களால தான் நான் இவ்வளவு சம்பாதிச்சேன், இவ்வளவு வருமானம் வந்திருக்குது, இவ்வளவு லாபம் வந்திருக்குது, இந்த உங்களுக்கு இவ்வளவு தரேன்னு சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொன்னா நான் நடுத்தெருவுக்கு வந்துருவேன். அப்ப இங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா சிஸ்டம் மட்டும்தான் இருக்குது, கம்பெனில ஓனர் இல்ல. ஏன்னா இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் பாஸுங்கிறதுனால இங்க வந்து 100% டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கறது கடைசி வரைக்கும் நாம இதை மெயின்டைன் பண்ணுவோம். ஏன்னா மக்களுக்கு நடத்தப்படக்கூடிய ஒரு நிறுவனம், ஒரு சிஸ்டம். இதுல இன்னொன்னு, ஏன்னா இங்க யாருமே ஓனர் இல்லை அப்படிங்கன்னா என்னதான் சார் நடக்குது அப்படின்னா பேர் டு பேர்மாங்க, அதாவது மக்கள் டு மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றது. இந்த நம்ம இந்த தேனி மாவட்டம் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா மொய் விருந்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய இயலாமைய தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு வெளிப்படையா சொல்லும் போது அவங்க தன்னாலான உதவிகளை அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு கொடுத்து கை தூக்கி விடுவாங்க. அதே தான் சார் இங்க நம்ம பண்றோம். இதுதான் இந்த பீப்புள் டு பீப்புள் அப்ரோல் அப்படிங்கிறது. சரிங்க சார். இதுல என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னா, ஒரே ஒரு முறை ஒரு 1000 ரூபாய் முகம் தெரியாத ஒரு நபருக்கு உதவி பண்றது மட்டும்தான் சார் நம்மளோட வேலை. அதுக்கு நமக்கு திரும்ப கிடைக்கிறது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,53,500 ரூபாய், அதாவது 153 மடங்கு நமக்கு திரும்ப கிடைக்குது. அது ஒரு முறை கிடைக்குதுங்க சார்னா, அந்த ஒரு முறை 1,53,500 ரூபானா அது 8 மடங்குகள்ல அடுத்தடுத்து இப்ப இந்த வருஷம் 1,53 அடுத்த வருஷம் 1,50,000 ரூபாய் இன்ட்டு 8 12 லட்ச ரூபாய், அதுக்கு அடுத்தது 8 மடங்கு அப்படின்னா கோடிகள்ல வரும். அந்த மாதிரி தொடர்ச்சியா நம்ம இல்லாம நம்ம பேரன் நம்ம தலைமுறையே இதை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு அருமையான சிஸ்டம். அதே மாதிரி இந்த லெவல் இன்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து 3 மேட்ரிக்ஸ் 4 மேட்ரிக்ஸ் 5 மேட்ரிக்ஸ்வாங்க. இங்க இருக்கிறதுலே கம்மி 2 மேட்ரிக்ஸ் தான். இன்னைக்கு அதையும் தூக்கி ஒரு ஓரமா போட்டு உலகத்திலேயே முதல் முறையா அந்த படத்தெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இந்த சிங்கம் படத்துல கூட நம்ம சூர்யா சார் பேசுவாரு, சிங்கத்தை காட்டுல பாத்திருப்ப, ஜூல பாத்திருப்ப, நேர்ல பாத்திருக்கியா, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட், பாக்குறியா பாரு. அந்த மாதிரி நம்ம சிஸ்டம் சிங்கிள் லெவல் நம்ம ஆட்டோஃபில் இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நெட்வொர்க்கருங்களை ஒரு கலக்கிட்டு இருக்குது. என்ன சார் அந்த அளவுக்கு, ஏன்னா இது ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் இல்லைங்க, ஓங்கி அடிச்சா 10 டன் வெயிட். அந்த மாதிரி ஒரு விஷயத்த முதல் முறையா நம்ம சங்கர் சார் வந்து இதை நமக்கு கொடுத்து மிக சந்தோஷப்படுத்திருக்காரு. 2 லட்சம் பேர் வந்தாதான் ஒருத்தர் அந்த சிஸ்டத்துல இருந்து வெளியில போவாங்கிறது தான் முந்தைய வரலாறு. ஆனா அதெல்லாம் உடைச்சு தூக்கி எஞ்சுட்டு ஒரு 1100 பேர் வந்தா 4 பேர் நம்ம சிஸ்டத்துல 1,53,500 ரூபாய் வாங்கிட்டு வெளியில போக முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா இது வந்து நிறைய பேரை வந்து கலங்கடிக்குதுங்க. இது எப்படிங்க, நம்ம ஆரம்பிச்ச பின்னாடி, நம்ம சிஸ்டம் ஆரம்பிச்ச பின்னாடி 13 கம்பெனி வந்துட்டு வந்த இடம் தெரியாம போயிருக்கு. ஆனா நாம ஸ்ட்ராங்கா நிக்கிறோம். 22,000 பேர் இன்னைக்கு நம்ம மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய வளர்ச்சின்னு வந்தவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க நண்பர்களே. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு முறை 1,53,500 அதுக்கு அடுத்து 18 மடங்குல வந்து பாத்தீங்கன்னா 12 லட்சம், அதுக்கு அடுத்தது 98 லட்சம், இப்படி தொடர்ச்சியா நமக்கு வந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அதாவது ரீபர்த்துங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும், அது 18 மடங்குல பெருகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க ஸ்பான்சர் இன்கம் சார். ஏன்னா நான் முதல்ல சொன்னேன், நொந்து நூடுல்ஸ் ஆகி இருக்கக்கூடிய நபர்கள், சாமி நீ போ சாமி, இந்த ஆள் பிடிக்கிறது இந்த 2 பேர்த்த கூட 4 பேர்த்த கூட எல்லாம் வேண்டாம் சாமி, நீ போயிட்டே அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களா இல்லைங்க சார். இந்த உலகத்துல கெட்டதுன்னு நிறைய நடந்தாலும் நல்லதுன்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு வள்ளுவர் சொன்னார் இல்லையா. இங்க ஒரு சிலர் இன்னமும் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்குன்னா உங்களை மாதிரி நல்லவங்களா இருக்கிறீங்க சார். இங்க நாட்டுல நல்லதும் இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களை அந்த சிஸ்டத்துள்ளார கொண்டு சரிப்பா வரம்பா, இன்னைக்கு எத்தனை பேர் ஆர்வமா வந்தான்னு நமக்கு தெரியாது அந்த மீட்டிங், நானும் வரம்பா அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு பின்னாடி ஏப்பா நிஜமாவே இங்க ஒரு சில விஷயங்கள் இருக்குதுப்பா, நம்ம தலைமுறையா நம்ம வந்து கடன் இல்லாத வாழ்க்கையை வாழலாம்பா அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்கிற நம்ம அந்த வார்த்தைகள் காதல் விழும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்ப அந்த மாதிரி அந்த நபரை வந்து வேண்டான்னு சொன்னவரை கூட இங்க அழைச்சிக்கிட்டு வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ளார கொண்டு வந்தாருங்க இல்லையா. நான் சொல்லுவேன் அவரை குலதெய்வம்னு. அந்த நபரை அவருக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ண இல்லையா, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,53,500 ரூபாய் நான் வாங்குறேன் அப்படின்னா என்ன அறிமுகப்படுத்தினவருக்கு அவருடைய அறிமுக வருமானங்கிறதுக்காக ரெஃபரல் இன்கம் 12,500 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு தடவை கூப்பிட்டு வந்தாருங்க சார், ரைட்டு. இப்ப நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் 1,53,500 ரூபாய் வாங்கினா அதுக்கு அடுத்தது 8 மடங்கு, அதுக்கு அடுத்தது 8 மடங்குன்னு. அப்ப ஒரு ஐடி அதுக்கு அடுத்தது 8 ஐடியா மாறும், அதுக்கு அடுத்து 64 ஐடியா மாறும். அப்படின்னா சார் இந்த 8 ஐடி 64 ஐடிக்கெல்லாம் அவருக்கு அந்த ஸ்பான்சர் இன்கம் ஒண்ணு இருக்கும், அது யாருக்கு சார் போவோம், கம்பெனி எடுத்துக்குவாங்களா அல்லது அதுல கட் பண்ணிடுவாங்களா அப்படின்னா இல்லைங்க சார். அந்த தெய்வம் கூட்டிட்டு வந்த தெய்வத்துக்கு தான்
நீங்க ஒவ்வொரு முறை பணம் வாங்கும் போது அவருக்கு தான் சார். 153 வாங்கினா 12,500, 8 12,500, 153 வாங்கினீங்கன்னா 8 12,500 அவருக்கு. இது மாதிரி உலகத்துல இது வரைக்கும் இந்த ஸ்பான்சர் தூக்கி வச்சு கொண்டாடுறதும் ரீபர்த்துங்கிறதும் இதோட மிகப்பெரிய சிறப்பு அம்சங்கள். இந்த இந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்மகிட்ட ஏதாவது திட்டங்கள் இருக்கு. ஆனா தெளிவான, அழகான, எளிமையான திட்டம் நம்மகிட்ட இருக்குங்க. என்னன்னா ரொம்ப சிம்பிள். 4 லெவல், 10 லெவல், 15 லெவல்லாம் கிடையாது. 2.5 லட்சம் பேர் வந்தா ஒருத்தர் வெளியில போறதெல்லாம் கிடையாது. 1100 பேர் வந்தா 4 பேர் வெளியில போற மாதிரி ஒரு சின்ன அருமையான எளிமையான நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க நண்பர்களே. இதுல 2, 4, 8, 16ங்கிறத மனசுல வச்சுக்கங்க. என்னன்னா நாம பாக்கெட்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் ஒருத்தருக்கு உதவி பண்ணோம். இந்த 1000 ரூபாயில அவர் குடும்பத்துக்கு பெரிய மகிழ்ச்சி, அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இது நமக்கும் கொடுத்ததுனால் வந்த சந்தோஷம். சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். ஆக நம்ம ஒரு 1000 ரூபாய் ஒருத்தருக்கு கொடுத்தோம். இதோட நம்ம வேலை முடிஞ்சது. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு 2 பேர்கிட்ட இருந்து ஒரு 1000 வரும். இந்த 2000 வந்ததும் முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, சார் நம்ம பாக்கெட்ல பணம் இருக்கும்போது 1000 ரூபாய் கொடுத்தோம். இப்ப 2000 வந்திருக்கு, என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, அவர் 1500 ரூபாய சிஸ்டம் சொல்றக்கூடிய அந்த நபர்களுக்கு, முகம் தெரியாத நபருக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, மீதி 1500 ரூபாய் அனுப்பிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற ஒரு 500 ரூபாய் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் வகையான கிஃப்ட்டுங்க சார். சிஸ்டம் கொடுக்கக்கூடிய கிஃப்ட். சரிங்க சார். இப்ப 2வது லெவல்ல வரும்போது இப்ப வந்து 4 பேர்கிட்ட இருந்து முதல்ல 1000 ரூபாய் கொடுத்தப்ப 2 பேர் கொடுத்தாங்க. இப்ப 1500 ரூபாய் கொடுத்துருக்கோம். 4 பேர்கிட்ட இருந்து 1500 ரூபாய், 6000 ரூபாய் நமக்கு வரும். இந்த 6000 ரூபாயில ஒரு முதல்ல நம்ம யாருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, முக தெரியாத நண்பர்கள், சிஸ்டம் சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு 2500 ரூபாய் அனுப்பிடணும். மீதி உங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் ப்ராஃபிட், உங்களை அறிமுகப்படுத்துற நபருக்கு ஒரு 500 ரூபாய் சார். இதெல்லாம் போக ஒரு 1000 ரூபாய் இருக்காங்க சார். இதுல 1000 ரூபாய் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் வந்து ரீபர்த் ஐடி, குளோனிங் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 1000 ரூபாயில கிடைக்கக்கூடியது இந்த நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை நமக்கு 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு இந்த சிஸ்டத்தை 1,53,500 ரூபாய் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இந்த அந்த நபர் இந்த இந்த இடத்துல வந்து நம்ம நண்பர் வராரு, ஆட்டுக்குட்டி. அதாவது ரீபர்த் அப்படிங்கறத, ஆட்டுக்குட்டிங்கிறத நம்ம மனசுல பதிய வச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இந்த சிஸ்டம் எளிமையா புரியும். அப்படிங்கிறதுனால இதுக்கு ஆட்டுக்குட்டின்னு நான் பேர் வச்சிருக்கேன். இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுது நான் பின்னாடி சொல்றேன். ஆனா இது தெய்வீக ஆடு. இதுக்கு வந்து மாலை மரியாதை எல்லாம் கொடுத்து ஒரு ஓரமா நிழல்ல கட்டி வச்சு தண்ணி தாம்பெல்லாம் போட்டு அதை அதை நல்லா சந்தோஷமா இருக்க வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுதுங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். அடுத்தது 3வது லெவல் வருது. இப்ப வந்து முதல்ல 1000 ரூபாய் கொடுத்தப்ப 2 பேர் அனுப்பிச்சாங்க. 1500 கொடுத்தப்ப 4 பேர் அனுப்பிச்சாங்க. இப்ப போன இதுல வந்து 2500 ரூபாய் பண்ணோம், மத்தவங்களுக்கு டொனேட் பண்ணோம். இப்ப 8 பேர்கிட்ட இருந்து 2500 ரூபாய், 20,000 ரூபாய் நமக்கு வருது. இந்த 20,000த்துல 10,000 உடனடியா நம்ம சிஸ்டம் சொல்ற நபர்களுக்கு நம்ம டெபாசிட் அனுப்பிடுறோம், டொனேட் பண்ணிடுறோம். மீதி இருக்கிற 10,000த்துல 6,000 ரூபாய் இந்த உங்களுடைய அந்த கொடுக்கக்கூடிய நல்ல மனசுக்காக 6,000 ரூபாய் இந்த சிஸ்டம் கொடுக்குது, கிஃப்டா கொடுக்குது. உங்களை அழைச்சிட்டு வந்த நம்ம தலைவருக்கு, நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுத்துருது. மீதி இருக்கிற 2000 ரூபாயில திரும்ப 2 ஆட்டுக்குட்டி கிடைக்குது. இந்த ஏற்கனவே ஒத்தையா மேன்னு கத்தி இருக்கு பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டி கூட இந்த 2 ஆட்டுக்குட்டியும் சேர்த்து கட்டி வச்சிருங்க. தண்ணி தாம்பு போட்டு ஒரு நிழல்ல கட்டி வைங்க. அதுக்கு அடுத்தது 4வது லெவல் வந்துருச்சு. இந்த இடத்துல ஃபைனல் லெவல் 16 பேர்கிட்ட இருந்து 10,000 ரூபாய் நமக்கு வரும். இந்த 10,000 ரூபாயில மொத்தம் பாத்தீங்கன்னா 1,60,000 நமக்கு வந்திருக்கும். சார் இந்த 1 ரூல நம்ம எவ்வளவு சார் இப்ப டொனேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, வேணாம் தலைவரா, நீங்க எந்த டொனேட்டும் பண்ண வேண்டாம். உங்க மனசுக்கு நீங்க கரெக்டா அந்த பணத்துல இருந்து படிப்படியா 1,500 பண்ணீங்க, 2,500 பண்ணீங்க, 10,000 ரூபாய் பண்ணீங்க, போதும் தலைவரா. இதுக்கு மேல உங்களுக்குன்னு, உங்க நல்ல மனசுக்குன்னு இந்த சிஸ்டமும் இந்த பிரபஞ்சமும் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் பாத்தீங்கன்னா 1,45,000 உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. சரிங்க சார். இன்னும் ஒரு 15,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா ஒரு 5,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10,000 ரூபாய் நம்ம அறிமுகப்படுத்தின நம்ம குலதெய்வத்துக்கு காணிக்கையா சிஸ்டம் அனுப்பிச்சிடும். மீதி இருக்கிற 5,000 ரூபாயில ஏற்கனவே 3 ஆட்டுக்குட்டி இருக்குது. இந்த 5,000 ரூபாயில 5 ஆட்டுக்குட்டி திரும்ப நமக்கு கிடைக்கும். இந்த 8 ஆட்டுக்குட்டியும் என்ன பண்ணும் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல சொல்றேன். இந்த தெய்வீக ஆடு அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆட்டுக்கு சில மகிமைகள் உண்டு. என்னன்னா அந்த ஆடு வந்து பாத்தீங்கன்னா பொட்டைக்குட்டி மட்டும் தான் போடும், ஆண் குட்டி போடவே போடாது. அதுவும் பாத்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி 8 குட்டி தான் போடும். 6ம் போடாது, 7ம் போடாது, 9ம் போடாது, 8 குட்டி தான் போடும். சரிங்க சார். இந்த ஆட்டுக்குட்டியில என்ன சார் பண்றதுன்னா, ஆட்டுக்குட்டி பெருசாகும் இல்லையா? அப்ப பெருசாகும் போது 1000 ரூபாய்க்கு நம்ம வாங்கினோம். அந்த 1000 ரூபாய்க்கு வாங்கின ஆடு போட்ட குட்டி தான் அந்த 8 குட்டி. இந்த ஒவ்வொரு குட்டியும் பெரிய ஆடா வரும்போது நமக்கு ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் 1,53,500 ரூபாய்க்கு போகும். அதுல ஒரு பைசா முன்னாடியும் போகாது, பின்னாடி ஒரு கூடுதலாவோ குறைச்சலாவோ வராது. அப்ப 1,53,000 ரூபாய், 53,500 ரூபாய்க்கு ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் விலை போகும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் விற்பனைக்கு முன்னாடி 8 குட்டியை பொட்டைக்குட்டியை போடும். ஆக நம்ம பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஒத்த ஆடை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல கட்டணும் அப்படின்னா நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை கொடுத்த அந்த ஆடு அடுத்து 8 குட்டி போடும். அந்த குட்டி அடுத்தது அந்த ஆடு 8 போடும்.
அப்படியே பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தி வெறும் ஆட்டுக்குட்டியா மேய்ஞ்சிட்டு இருக்கோம். நாம ஈஸியா ஒரே ஒரு 1000 ரூபாயில ஒரு அழகான ஆட்டு பண்ணை அமைச்சு நம்ம குடும்பமே சொகுசா சந்தோஷமா ஒரு பொருளாதார சுதந்திரம் அடையறதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த ஆடு கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த சிஸ்டம் என்ன பண்ணுது நமக்கு ஓரளவு புரிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு முதல் முறையா வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 1,53,500 கிடைக்கும். நான் முதல்ல சொன்னேன் 8 மடங்குகள்ல அது வளர்ச்சி அடையணும். ஒரு ஆட்டுக்குட்டி, அதுக்கு அடுத்தது அதுக்கு 1,53 போகுது அப்படின்னா அதுக்கு அடுத்தது 8 ஆட்டுக்குட்டி 12 லட்ச ரூபாய்க்கு போகும். அதுக்கு அடுத்து அந்த 8 போட்டா 64 ஆட்டுக்குட்டி வரும். 64 ஆட்டுக்குட்டி நமக்கு 98 லட்ச ரூபாய்க்கு போகும். கூட்டி பாருங்க நண்பர்களை, ஈஸியா 1 கோடி ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு 3 4 வருஷத்துல நமக்கு கிடைக்கும். ஆனால் இது நான் சொல்றது எப்பவுமே நான் சங்கர் சாரோட ரசிகன், அதனால கொஞ்சம் சேர்த்து தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம மக்கள் ஒரு 6 மாசத்துல கிடைக்கணும், நம்ம கரெக்டா 5 மாசம் 29 நாள் ஆனது சார் என்ன சார் நம்மள பிறண்டுவாங்க. இங்க வந்து நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம், அதுவும் டொனேஷன் கொடுத்துருக்கோம், திரும்ப கேட்கறதுக்கு இல்ல. ஆனாலும் நமக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைக்குதுன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இந்த இங்க வந்து மெயினா நமக்கு என்னன்னா கிரவுட் ஃபண்டிங் சிஸ்டம். அதாவது மக்கள் கூட்டம் வந்தா நமக்கு நிறைய வந்தா சீக்கிரமா நமக்கு கிடைக்கும், குறைவா வந்தா கொஞ்சம் ஸ்லோவா கிடைக்கும். இவ்வளவுதானே தவிர நாம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, நாம இவ்வளவு பெரிய ஒரு 1000 ரூபாய்க்கு கிடைச்ச ஒரு ஆட்டுக்குட்டி நமக்கு வந்து கோடிக்கணக்கில் கொடுக்குதுன்னு சொல்லி சொன்னா நாம இந்த நல்ல விஷயம் நம்ம மனசார நம்பணும்னா 2 நண்பர்களை இதை நாம இதை எடுத்து சொல்லணும் நண்பர்களை. இதை யார்கிட்ட கொடுக்கலாம், இதை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல இப்ப அந்த நம்ம அவையார் மாதிரி ஒரு யாரோ ஒரு ஆயா ஒரு மாம்பழத்தை கொடுக்குது, கண்ணு இதை சாப்பிடு சாமி, சாப்பிட்டீங்கன்னா யாரு சாப்பிட்டாலும் சரி, ஒருத்தர் சாப்பிட்டாலும் ஊரே சாப்பிட்டாலும் சரி, அவங்க வந்து 100 வருஷத்துக்கு மேல ஆரோக்கியமா சந்தோஷமா பொருளாதார சிக்கல் இல்லாம இந்த தன்னிறைவோட வாழ்வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா நோய் நொடி இல்லாம இருப்பாங்க. அப்படின்னா நாமளே அங்கேயே சாப்பிட்டுருவோமா, அல்லது அந்த பழத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து அட்லீஸ்ட் நம்ம கொண்டாடி பிள்ளைங்களுக்காக கொடுக்கலாம்னு நினைப்போம். அதுல நம்ம மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயா உங்க அப்பா அம்மா என்ன எங்க அப்பா அம்மா அப்படிங்கிறாங்க. அதுல அந்த குழந்தை சொல்லுதா, அம்மா இது என்னமா நாம் மட்டும் சாப்பிடுறது, இந்த வீதிக்கு மட்டும் கொடுக்கலாமா, எல்லாருமே நல்லா இருக்கட்டுமா அப்படிங்குது. இன்னொரு குழந்தை சொல்லுது, வீதிக்கு என்ன அங்க ரோட்ல போய் நின்னுக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படிங்குது. அந்த பழத்தை ஜூஸ் போட்டு ஆளுக்கு ஒவ்வொரு சொட்டு நாக்குல வைக்கிறாங்க, அந்த ஊரே நிம்மதியா இருக்குது. அப்படி ஒரு மாம்பழம் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம இதை செய்யுமா செய்ய மாட்டோமா? நிச்சயமா செய்வோம் நண்பர்களை. எனக்கு தெரிஞ்சு இந்த சிஸ்டத்துக்குள்ளார நல்ல மனசு இல்லாத ஒருத்தர் கூட இங்க தங்குறது இல்லைங்க. திருட்டு புத்தி இருந்தாலோ அல்லது வேற ஏதாவது பண்ணணும், ஏதாவது கிரிட்டிக்கலா பண்ணணும்னு நினைக்கிற நபர்கள் உள்ள வந்து உச்சத்துக்கு போனா கூட தூக்கி எறியப்படுவதை நான் கண் கூட பாக்குறேன் நண்பர்களே இந்த 4-5 மாசத்துல. ஆக நல்ல மனசோட 4 பேருக்கு உதவி பண்ணணும். நான் மட்டும் நல்லா இல்லாம இந்த ஊரும் உலகமும் நல்லா இருக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் இந்த சிஸ்டம் அள்ளி அள்ளி கொடுக்கும் நண்பர்களே. அடுத்ததாக நம்ம 2 பேருக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது சிஸ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கெல்லாம் கொடுக்க கூடாதுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1000 பேருக்கு கொடுக்கணும்னு நான் நினைச்சிருக்கேன். இந்த வருஷம் 2024 25 3வது மாசத்துக்குள்ளார 2025 3வது மாசத்துக்குள்ளார என்னுடைய நேரடி இணைப்பில் 100 பேரை கட்டாயம் கொண்டு வந்துருவோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த மாதிரி ஒரு இலக்கோட போறோம் அப்படின்னா, சார் இதுல பண்றது என்ன சார் அப்படின்னா, ஒரே ஒரு ஆளுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 12,500 ரூபாய் நமக்கு அந்த ரெஃபரல் இன்கம் கிடைக்குதுன்னா, அப்ப 10 பேர் கொடுத்தா என்ன ஆகும் அதை கணக்கு போட்டு பாருங்க. அதே மாதிரி இங்க வந்து ஏதாவது நமக்கு இந்த சிஸ்டத்துல ப்ரொமோஷன் இந்த மாதிரி என்னமோ ஒரு சிலர் எல்லாம் காரு ஊரு டூரு இதெல்லாம் சொல்லுவாங்களா, நீங்க ஏதாவது இருக்குங்களா சார் அப்படின்னா, இங்க வந்து சும்மாலாம் சொல்றது இல்லைங்க சார். இந்த சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம கூட்டத்துல பாருங்க, இந்த பிளேசர் மாட்டிக்கிட்டு இந்த டைய கட்டிக்கிட்டு இந்த குடுகுடுப்புக்காக மாதிரி சுத்துற ஆளுங்க ஒருத்தர் கூட பார்க்க முடியாது. எல்லாம் எளிமையா சிம்பிளா இருப்பாங்க. சார் இது நம்ம குடும்பம், சம்பாதிக்கிறத விட்டுட்டு பணத்தை சம்பாதிக்க தவிர மீதி எல்லா வேலையும் மற்ற இடத்துல செய்வோம். ஏன்னா அது ஊரை ஏமாத்துற வேலை. ஆனா இங்க நம்ம சிஸ்டம்ல பாருங்க, அட்மின் டைரக்டர்ஸ் மீட்டிங் நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, எல்லாருமே சிம்பிளா தான் வருவாங்க. ஒருத்தர் கழுத்துல கூட டை இருக்காது, வாயில பொய் இருக்காது, கையில பை இருக்காது. அந்த சிஸ்டம் தான் சார் நம்ம பிபிஏ ஸ்பீட் கேஸ்ட் சிஸ்டம். அப்படி வரும்போது சார் நான் ஒரு 12 பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா உங்களை இந்த சிஸ்டம் ப்ரொமோட்டர் அப்படின்னு உங்களை கொண்டாடுது. அதுக்கு உங்களுக்கு வெகுமதியா பாத்தீங்கன்னா 12 பேர்த்துக்கும் ஒரு ஆளுக்கு மேல 12,500 ரூபாய் அப்படின்னா 1,50,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே முதல் ரவுண்ட்ல. அப்ப அடுத்த ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த 1,50,000 8ஆல பெருக்குங்க, அதுக்கு அடுத்த ரவுண்ட் 8ஆல பெருக்குங்க. இதெல்லாம் சாத்தியமா சார்னா இந்த வரலாறை உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய காலம் இன்னும் ஒரு வருஷத்துல இருக்கு நண்பர்களே. யாரெல்லாம் முதல்ல ஒரு ரவுண்ட் ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், சார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இது கிடைக்கும் சார், செகண்ட் ரவுண்ட் இது நிறுத்த முதல்ல ஒரு ரவுண்ட் முடிக்கட்டும் அப்படின்னாரு. அந்த நண்பர்கள்லாம் இன்னொரு நான் இந்த என்னோட இன்கம் கொண்டு போய் காமிக்கும் போது 2 சோடா பாட்டில் 2 லிட்டர் பாட்டில் சோடா வாங்கிட்டு தான் போய் அவரை பார்ப்பேன். கண்டிப்பா அவருக்கு மயக்கம் வரும். சோடா தெளிச்சு அவர் எழுப்பி விடுவான். ஏன்னா பிபிஏ ஸ்பீட் கேஸ் யாரெல்லாம் இலக்காரமா ஒரு சாதாரணமா பேசுனாங்களோ அவங்களாம் திரும்ப வந்து வெக்கப்பட்டுட்டு கூசி இங்க வந்து நிக்கிறதுக்கான காலம் கட்டாயம் வரும்.
அதுக்கு அடுத்தது சார் 12 பேர் என்ன சார், நான் 25 பேர் கொடுங்க, நல்லது செய்யறதுக்கு என்ன சார் 12 பேர் 10 பேர், நான் 25 கொடுக்குறேன் சார், வாங்க சார் உங்களுக்கு தான் வந்து நாங்க வெல்கம் பண்றோம். ஏன்னா நிறைய பேருக்கு இது போய் சேரணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அப்ப 25 பேருக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா சிஸ்டம் மேனேஜர்னு இந்த சிஸ்டம் உங்களை கொண்டாடுது. ஒரு ஆள்கிட்ட இருந்து 12,500 ரூபானா 25 பேர்கிட்ட இருந்து 3,12,500 ரூபா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வரும். அதுக்கு அடுத்து ஒன்னொன்னுக்கும் நீங்களே கால்குலேட்டர் வச்சுக்கிட்டு எட்டாளை பெருக்கி பாருங்க. ஒரு கட்டத்துல கால்குலேட்டர் கண்டபடி உங்களை திட்டும். அந்த அளவுக்கு வருமானம் திட்டத்தோட இல்லைங்க, இது உண்மைங்கிறது உங்களுக்கே வந்து இன்னும் ஒரு வருஷத்துல உங்களுக்கு தெரியும். இதுல நிறைய பேர் இப்ப நான் இந்த சிஸ்டத்துல வந்து 4ஆம் தேதி ஜாயின் பண்ண நிறைய பேர்கிட்ட ஊட்ட சுத்தி குறைஞ்சபட்சம் 10-20 ஆட்டுக்குட்டி சுத்தி இருக்கிறத நான் பாத்துட்டு இருக்கிறேங்க. இப்ப நம்ம ராமலிங்க சார் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட 100-120 ஆட்டுக்குட்டிக்கு மேல இருக்குது. அப்ப இதெல்லாம் உண்மைங்கிறதுக்கு நம்ம கிட்ட ரெக்கார்டு இருக்குதுங்க. எப்பவுமே ஒரு விஷயத்த பேசினா ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட் நம்ம கிட்ட இருக்கணும். இது நம்ம கிட்ட நிறைய ரெக்கார்டு இருக்குதுங்க. ஒண்ணு இல்லைங்க, இது வரைக்கும் ஒரு சிஸ்டத்துக்குள்ளார வந்து ஒருத்தர் 1,53,500 வாங்கிட்டு போயிருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட நண்பர்கள் வாங்கியிருக்காங்க. நண்பர்களே, ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் அப்படின்னா ஒரு 11,000க்கு மேல ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் வாங்கியிருக்காங்க. செகண்ட் லெவல் இன்கம் வந்து ஒரு 4,000க்கு மேல வாங்கியிருக்காங்க. தேர்ட் லெவல் இன்கம் ஒரு 800-900 பேர் வாங்கியிருக்காங்க. 4வது லெவல் இன்கம் பாத்தீங்கன்னா ஒரு 20க்கும் மேற்பட்டவங்க வாங்கிட்டு போயிருக்காங்க. இந்த ரெக்கார்டு இது வரைக்கும் நீங்க உங்களுக்கு நெஞ்சத்தொட்டு சொல்லுங்க, எந்த லெவல் இன்கம்லயாவது எந்த சிஸ்டத்துலயாவதும் நான் 8 லெவல் 10 லெவல் வச்சிருக்கேன், எந்த கூட்டத்திலயாவது எந்த இதுலயாவதும் நான் வந்து 3 லெவல் பணம் வாங்கினேன் 4 லெவல் பணம் வாங்கினேன்னு யாரா ஒருத்தர் சொல்ல முடியுங்களா நண்பர்களே? முழுமையை அடைஞ்சு அதை முழுசா வாங்கிட்டு போனதெல்லாம் 2 லட்சம் அந்த கம்பெனியே இருக்காது. அது வேற கதை. என்னால 3 ரவுண்ட் அதுல போய் வாங்கியிருக்கேன்னு சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒரு சிஸ்டம் ஜனவரி மாசம் பணம் கட்டினது இன்னைக்கு வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் வராது நான் பாத்துருக்கேங்க. நம்ம சிஸ்டத்துல அப்படி இல்லைங்க. கட்டினவங்க அத்தனை பேருக்கும் பணம் வந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல்ல வாங்கினவங்க மட்டும் பாத்தீங்கன்னா 22,000 பேர்த்துல 11,000 பேர் வாங்கியிருக்காங்க. இதுல 7,000 சில்லற பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஐடி கொடுக்கலனா கூட அவங்களும் பணம் வாங்கியிருக்காங்க நண்பர்களே. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சார் நான் 25 இல்லைங்க சார், நம்ம ஊரை விட்டுட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு 50 பேருக்கு நான் கொடுக்குறேன் சார் அப்படின்னா உங்களை சிஸ்டம் ஹெட்னு இந்த சிஸ்டம் உங்களை கொண்டாடுது. அப்ப சிஸ்டம் ஹெட்னு 50 வரும்போது உங்களுக்கு என்ன சார் வருமானம் அப்படின்னா ஒரு தலைக்கு 12,500 ரூபானா 50 பேருக்கு 6,25,000 உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து அதுக்கு அடுத்த ஆண்டு அடுத்த சுற்றுங்கும் போது 8ஆல பெருக்கி பாத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு பெரும் தொகை உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. அதுக்கு அடுத்தது சார் நான் ஒரு 100 பேர் கொடுக்குறேன்னு என்ன மாதிரி நீங்க யாராவது நினைச்சீங்க அப்படின்னா உங்களை சிஸ்டம் டைரக்டர்னு இந்த சிஸ்டம் கொண்டாடுது. ஒரு ஆளுக்கு 12,500 ரூபானா 100 பேருக்கு 12,50,000 ஒரு முறைங்க. அப்ப அடுத்த முறைன்னு போட்டீங்கன்னா ஒரு 100 பேரை கொடுத்துட்டு ஒரு 3 ரவுண்ட் அடிச்சோம் அப்படின்னா 9 கோடியே 12 லட்சம் நண்பர்களே. இதை வந்து வருஷத்துல இதை நான் அனுபவிப்பேன். 3 வருஷத்துல வட்டம் தலைவரா நான் வந்து இது வரைக்கும் லட்சத்தை போடுறதுக்கு எனக்கு வந்து கோடி எத்தனை சைபர் போனா சத்தியமா எனக்கு தெரியாது. நான் இதை ஒரு அரை நாள் உட்காந்து பிராக்டிஸ் பண்ணேன். 6 சைபரா 7 சைபரா அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம். 10,000 போட சொன்னா 1 போட்டு 4 போட்டுருக்கேன். ஆனா எத்தனைங்கிறத என்னால சொல்ல முடியாது கோடிக்கு. அந்த மாதிரி இருந்தவனா கையில கோடிகளை பொருளை செய்ய இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் சிஸ்டத்துக்கு மீண்டும் தலைவணங்கி அதுக்கு ஒரு நான் மரியாதையை செலுத்த விரும்புகிறேன். அடுத்ததாக சார் இதுல ஏதாவது விதிமுறைகள் இருக்காங்க சொன்னா கண்டிப்பா ஒரு சிஸ்டம் இருந்தா அதுல ஒழுங்கு இருக்கணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா பெரிய வந்து கடினமான விதிமுறைகள்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. யார் வேணுமாலும் எத்தனை வேணுமாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற விதியை தூக்கி எரிஞ்சு ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி மட்டும் தான் போட முடியும் அப்படின்னு கொடுத்தாங்க. இது வந்து இந்த குழப்பங்கள் வந்து கசாமசான்னு லிங்க் கொடுத்தோம்னா எல்லாம் ஐடி போட்டு விட்டு சத்தம் போடாம போயிடுவாங்கிறதுனால ஒரு 20 ரூபா பின் வாங்கி தான் நீங்க ஐடி போட முடியும். அதாவது 24 மணி நேரத்துக்குள்ளார அதாவது 1 மணி நேரத்துல ஆக்டிவேட் பண்ணுங்கிற அளவுக்கு இப்ப மாத்திருக்கிறோம். இந்த திட்டத்துல இணையறதுக்கு முன்னாடி நண்பர்களே நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நீங்க உங்க நண்பர்கள் எவ்வளவு சொன்னாலும் நீங்க அதை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியாது. ஏன்னா இது வந்து ஒரே ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய சிஸ்டம் இல்லைங்க. இதுல கிளைகளா பல கிளைகள் இருக்குது. ரீபர்த் இன்கம் இருக்குது, நமக்கு ஸ்பான்சர் இன்கம் இருக்குது, லெவல் இன்கம் இருக்குது, இப்படி நிறைய இன்கம் இன்னும் போக போக எங்க சங்கர் சார் சொல்றது பாத்தீங்கன்னா 30-35 வகையான இன்கம் இது உள்ள வந்துட்டா பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் சிஸ்டத்தை நம்பி ஒருத்தன் உள்ள வந்துட்டா இன்னொரு வருமானம் எனக்கு பணம் வேணும்னு இன்னொரு பக்கம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே. இதை வந்து நான் உறுதியா எங்க வேணுமாலும் சொல்லுவேன். அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் உள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த திட்டத்துல என்ன இருக்குதுன்னு முதல்ல முழுமையா புரிஞ்சுக்கங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த 4 மாசத்துல இன்னைக்கு வந்து ஒரு 300-400 பேர் இதுதான் உயிர்னு ஓடி இருக்காங்கன்னா அவங்க யாருன்னு பார்த்தா இன்னைக்கு இங்க இருக்கிற நிறைய பேர் அதுல இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு நான் கூர்ந்து கவனிக்கும் போது ஒரு விஷயம் தெரிஞ்சது. அதாவது அவங்க கூட்டிட்டு வந்தவங்க இருக்கிறாங்க, அறிமுகப்படுத்தின அந்த குலதெய்வம் கூட வந்தது விட்டுட்டு போச்சு, அதை பத்தி கவலையே பண்ணலைங்க. காலையிலையும் சாயங்காலமும் இந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணாங்க சார். ஜூம்ல என்ன சார் சொல்லிட போறாங்க, நேற்று சொன்னதை தான் இன்னைக்கு சொல்லுவாங்க, பேசினவங்கள தான் பேசுவாங்க அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருந்தாலும் கூட இங்க வந்து நிச்சயமா நேத்து ஒண்ணு சொன்ன ஒரு நேத்து பிளான் எடுத்தவங்க ஒரு மாதிரி ரீபர்த் குளோனிங் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நாட்டுக்குட்டின்னு சொல்றேன்.
இன்னொருத்தர் வருவார், இன்னும் ஒரு எளிமையா சொல்லுவாரு, ஒருத்தர் தமாஷா சொல்லுவாரு, ஒருத்தர் சீரியஸா சொல்லுவாரு. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரகம் சார். எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி இல்ல. அப்ப நமக்கு புரியணும்னு சொன்னா அந்த யாராவது ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அது குறிப்பா இந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஈவினிங் மீட்டிங் வாங்க. இந்த திட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய வெளிப்படை தன்மை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா காலையில வாங்க. நாம என்னென்ன பண்ணிருக்கோம், யார் யார் அச்சீவ் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி எல்லாம் வேலை பார்த்திருக்கான்னு தெரியும்னா காலையில் 4:30 மணிக்கு மீட்டிங் வந்தீங்கன்னா நம்ம மருந்துலாம் மருத்துவர் மரியாதைக்குரிய ஜி.கே. சாமி அவர்கள் ஒரு அருமையான விஷயங்களை வந்து, சார் 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு மாசம் ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கலாம் சார் சர்வசாதாரணமா. ஆனா ஒத்த பைசா வாங்காம காலையில எந்திரிச்சு அவர் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் ஒரு நாள் கூட இது வரைக்கும் லீவ் விட்டது இல்லைங்க. அந்த மாதிரி உட்காந்து தண்ணி எப்படி குடிக்கணும், சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், ஏன் நோய் வருது, என்னென்ன பண்ணலாம், இந்த மருந்தெல்லாம் தூக்கி தூரமா போட்டு நிம்மதியா எப்படி இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம் சார். கோடிக்கணக்கில் பணம் வந்தாலும் நிம்மதியா ஆரோக்கியமா இருந்தா தான் சார் அதை அனுபவிக்க முடியும். அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு குருநாதர் கிடைச்சிருக்காரு. அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை 4:30 மணிக்கு கத்துக்கலாம். நீங்க கொடுக்குற அந்த 1000 ரூபாய் வந்து நம்ம ஒரு டொனேஷனா கொடுக்குறதுனால அதை திரும்ப கொடுன்னு நம்ம யார்கிட்டையும் கேட்க முடியாது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நான் முன்னே சொன்ன கிரௌடு ஃபண்டிங்னு கூட்டம் வர வர நமக்கு வந்து இன்னும் அதிகமாகும். அப்ப நாம இந்த சிஸ்டம் சார் இத்தனை வருஷம் 33 வருஷமா தேடி எனக்கு கிடைச்ச இந்த பொக்கிஷத்தை, இந்த அட்சய பாத்திரத்தை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் 2 பேரும் இல்லைங்க சார், பார்க்கறவங்கலாம் சொல்லியிருக்கேன். கடவுளுக்கு பொதுவா யாரை பார்த்தாலுமே நான் பேசுறேன். அவங்க வரட்டும் வராம போட்டு எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் அவங்க காதுல பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ன்னு ஒண்ணு ஒரு போட்டு வைக்கிறேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டு வரட்டும் வராம போட்டோம். அதை பத்தி அது அவங்களுடைய செஞ்ச புண்ணியத்தை பொறுத்து தான் வருவாங்க, வராம போவாங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் உள்ள வரும்போது நீங்க நீங்க அந்த ஒரு பொருளாதார சுதந்திரத்தை சர்வசாதாரணமா அடையிறதுக்கான வாய்ப்புகள் இங்க நிறைய இருக்கு நண்பர்களே. அடுத்ததாக சார் இதுல இணையணும்னா என்ன சார் வேணும், ஒன்றும் தேவையில்லைங்க. உங்க பேரு பேங்க்ல எப்படி இருக்கு அதே மாதிரி கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க. நீங்க ஜிபே, போன்பே, பேடிஎம் யூஸ் பண்றவரா இருந்தா அந்த நம்பர் கரெக்டா கொடுங்க. ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட சரி, 3 இருந்தா 3 கொடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கரெக்டா கொடுங்க. 20 ரூபாய் ஃபீஸும் ஒரு 1000 ரூபாய் அனுப்புறதுக்கான தொகையும் நீங்க கையில வச்சுக்கோங்க. இன்னும் இந்த நேரத்துல ஒரு விஷயத்தை அவசியம் சொல்றேன். அதாவது நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு பணம் அனுப்புறோம், சூழ்நிலை காரணமா அவர் போன் எடுக்காம இருப்பாரு. 1000 ரூபாய் அனுப்புறதுக்கு வச்சுட்டு இருக்கிறேன், அவர் போன் எடுக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம்லாம் இருந்தது. அதை எல்லாத்தையும் எங்க சங்கர் சார் எல்லாம் உடைச்சு தூக்கி தூரமா போட்டு நண்பர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். வரவு மட்டும்தான். முதல் லெவல்ல ஒரு 500 ரூபாய் வருது, 2வது லெவல்ல ஒரு 2000 வருது, 3வது லெவல்ல ஒரு 6000, 4வது லெவல்ல 145, 1,53,500 வந்துருச்சு ஓகே அப்படின்னு ஒரு ஹாய் சொல்லிட்டு போனா போதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம 2.5 லட்சம் பேர் இருந்தா நமக்கு வந்து ஒரு லெவல் முடியும். ஒரு நபர் முழுமையா பணத்தை வாங்கிட்டு வெளியில போவாருங்கிறத மாத்திட்டு 200 பேர் இந்த 1024ன்னு கொண்டு வந்தாரு. அதையும் உடைச்சிட்டு 1100 பேர் வந்தா 4 பேர் வர மாதிரி கொண்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு அற்புதமான திட்டத்துக்கு வந்து உள்ள இணையறதுக்கு நம்ம மிகப்பெரிய அளவில் கொடுத்து வச்சிருக்க நண்பர்களே. இது மட்டும் இல்லாம சார் நான் வந்து 1,53,500 ஒரு வருஷத்துக்குள்ளார வரும்னு நான் சொன்னேன். எனக்கு ஒவ்வொரு மாசமும் எனக்கு 1,53,000 வர அளவுக்கு என்கிட்ட பஞ்சாயத்து இருக்குதுங்க. ஏன்னா பட்ஜெட்னு போகும்போது துண்டு உழுவுது, சிகரம் உழுவுது, எல்லாமே உழுவுது. அப்ப என்ன சார் பண்றது? நான் அந்த ஒரு வருஷம் சார் நெக்ஸ்ட் இயர் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா இந்த வருஷம் 1.5 லட்ச ரூபா, அடுத்த வருஷம் 12 லட்ச ரூபா ஆவரேஜ் பண்ணா மாசம் 1 லட்ச ரூபா வாஸ்தவம் தான். அதுக்கு அடுத்த வருஷம் 98 லட்ச ரூபா நான் கோடீஸ்வரன், அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த 365 நாளை நான் எப்படி கடக்கிறதுங்கும் போது அந்த கொடுத்த எங்க கலங்கரை விளக்கம் கொடுத்த ஒரு விஷயம்தான் இந்த லெவல் இன்கம் அப்படிங்கிறது. இது என்ன சார் அப்படின்னு சொன்னா ஒண்ணு இல்லைங்க சார். நீங்க 1000 ரூபா பிளஸ் 20 ரூபா பின்னு கொடுத்து வந்தேன் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு 1030 ரூபா வாங்கி ஒரு பச்சை கலர் கண்ணாடி அதை வாங்கி கண்ணில் மாட்டிக்கிறோம். அதாவது அந்த ஐடி ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு 30 ரூபா நம்ம வந்து லெவல் இன்கம்காக ஒரு பின் வாங்கி அதை ஐடி ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம். அதுக்கு ஐடி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த லெவல் இன்கம் வர்றதுக்கு வாங்குறதுக்கு என்ன தகுதி அப்படின்னா, நாம ஒரு 1000 ரூபாய இதுக்கு முன்னாடி கொடுத்த 1000 ரூபாய் என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு முகம் தெரியாத ஒரு நபருக்கு டொனேஷனா போச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு மேல இருக்கக்கூடிய அதாவது நமக்கு முன்னாடி இருக்க இணைஞ்சவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் நம்ம டொனேட் பண்ணும்போது அது 40 பேருக்கு வந்து ஆளுக்கு கொஞ்சமா ஒரு 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி அந்த 40 லெவலுக்கு பிரிஞ்சு போறது தான் நமக்கு வந்து கொடுத்துருக்க இந்த லெவல் இன்கம் நண்பர்களே. இது எதுக்கு அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு வெளியில சார் இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதை நம்பிதான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த நண்பரோட குடும்பம் நடக்கணும், அவர் தினமும் ஃபீல்டு போகணும், பெட்ரோல் போடணும், நண்பர்களை பார்க்கும்போது அவங்க டீ வாங்கி கொடுக்கணும்னு இவர் வெயிட் பண்ணக்கூடாது, இவர் டீ வாங்கி கொடுக்கணும், போண்டா மிக்சர் வடையெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா மினிமம் ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளார போயிட்டு வந்தாவே ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கட்டாயம் தேவை. இங்க வந்திருக்கிற நண்பர்கள் இதை நீங்க ஒத்துக்குவீங்க நான் நம்புறேன். அப்படிப்பட்ட நபர்கள் எனக்கு இன்னும் இப்பதான் முதல் லெவல் சார். ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க, நம்ம ஸ்பீட் கேஸ்ல முதல்ல ஒரு 500, அப்புறம் ஒரு 2000, ஒரு 6000, 3 லெவல்லயே மொத்தமா 8500 தான் கிடைக்கும். ஆனா இந்த சிஸ்டத்துல இணைஞ்ச எனக்கு இது வரைக்கும் 7300 ரூபாய் கிடைச்சிருக்குதுங்க ஒரு 20 நாள்ல.
அப்ப எதை நான் விரும்புவேன்? எனக்கு ஸ்பீட் கேஸ் வேணும் தான் சார், நான் இல்லைன்னு சொல்லி என்னோட தாய், அதை நான் மதிக்கிறேன். அதே நேரத்துல தினமும் நான் அந்த தாயை காப்பாத்துறதுக்கும் இன்னும் மேலும் மெருகேற்றுறதுக்கும் நான் சொன்ன அந்த 100 பேர் கொடுக்கறதுக்கு நான் போகணும்னு சொன்னா இன்னும் எனக்கு அதிகமான பலம் வேணும், பணம் வேணும். அதுக்கு தான் இந்த நமக்கு லெவல் இன்கம் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல இருக்கிற 40 பேருக்கு பிரிஞ்சு போனுச்சு அப்படின்னு சொன்னா, அப்படின்னா நீங்க உங்களுக்கு கீழே வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய நபர்கள் 40வது லெவல்ல இருக்க ஒரு நபர் மூலமாவது உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குங்கிறது தான் இந்த லெவல் இன்கம் சொல்லுது. சரிங்க சார், நான் கொடுத்தேன் சார், நான் இதை பண்ணிட்டேன், லெவல் ஆக்டிவேஷன் பண்ணிட்டேன் சார். இப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னா, இதை 2ஆ பிரிக்கிறாங்க சார். முதல் 2 பேர் உங்களுக்கு வந்து லைஃபை கொடுக்குறவங்க. அவங்க வந்து கடைசியா நாம எப்பவுமே 2 பேர்த்த கொடுன்னு சொல்லியிருக்கோம். நீங்க 1000 ஐடி ரீபர்த் வந்தாலும் 2 பேர்த்த கொடுன்னு தான் இந்த சிஸ்டம் சொல்லுதே தவிர, முதல் தடவை 1,53,500 வாங்கிட்டீங்களா 2 பேர், அடுத்த முறை உங்களுக்கு 8 முறை 12 லட்ச ரூபா வாங்குறீங்களா அப்படின்னா 8 2 16 பேர் கொடுக்கணும். இந்த சிஸ்டம் கேட்கல. இந்த 2 பேருக்கு நம்ம திணற மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த சிஸ்டத்தை உருவாக்குனவங்களும் அந்த கஷ்டத்துல இருந்து வந்தவங்கிறதுனால அதை கரெக்டா பண்ண சொல்றாங்க. அதை கூட நேரம் கடத்தாம காலம் கடத்தாம வரும்போதே கையோட 2 பேர்த்த கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அழுதாலும் பிள்ளை அவதான் பெக்கணும்னு சொல்லுவாங்க. நாம தான் 2 பேர்த்த கொடுக்கணும். அப்ப நம்ம 2 பேர் நம்ம கடமைக்கு செய்யறதை விட இங்க வந்து 25 கொடுத்தவங்க, 50 கொடுத்தவங்க, 100 கொடுத்தவங்க இங்கெல்லாம் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தை சும்மா எல்லாம் செய்யலைங்க சார். அவங்க எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க? ஒரு ஆளுகிட்ட இருந்து 12,500 ரூபாய், ஒரே ஒரு நபர் வந்து 3 லெவல் முடிக்கும் போது பாத்தீங்கன்னா 9,12,500 ரூபாய் ஒரு நபர். நான் ஒருத்தர்கிட்ட பார்த்து பேச போறேன்னா இவரு எனக்கு 10 லட்ச ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய நபர் ஒரு சுற்றுலா அப்படின்னு நான் அவரை பார்க்க போறேன். அப்ப அந்த மாதிரி முதல் 2 பேர் லைஃப் லைன்ல வரும்போது 2 பேர் 1000 ரூபாய் உங்களை மாதிரி அந்த லெவல் இன்கம் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு 2 பேர்கிட்ட இருந்து 500 1000 ரூபாய் கிடைச்சிடும் நண்பர்களே. அப்ப அதுக்கு அடுத்தது செகண்ட் லெவல்ல அந்த நண்பர் வந்து அவருக்கு கீழே ஒருத்தர் நினைச்சாருன்னா அவருக்கு 500 கிடைக்கும். ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த 4 பேர்கிட்ட இருந்து 50 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது அந்த நண்பர் அடுத்தது 2 பேர் கொடுத்தாங்க அப்படின்னா 4 2 8 பேர் வருவாங்க. 8 பேர்கிட்ட இருந்து 30 ரூபாய் 240 ரூபாய் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு 10 லெவல்ல பாத்தீங்கன்னா 10வது லெவல்ல உங்களுக்கு கீழே 1024 பேர் வரும்போது மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 2 கோடி ரூபாய்க்கு மேல உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் நண்பர்களே. இது வந்து நமக்கு அதாவது அந்த லைஃப் லைன் அப்படிங்கறது மட்டும். இதுவே இன்னும் அதுக்கு அடுத்தது சார் 2 பேரும் இல்லைங்க சார், நீங்க சொன்ன மாதிரி நான் 100 பேர் கொடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னா 3வது நபர்ல இருந்து ஒரு நபரை நீங்க அறிமுகப்படுத்தினீங்கன்னா உங்களோட டைரக்ட்ல 300 ரூபாய் கிடைக்கும் நண்பர்கள். அப்ப எத்தனை நபர்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு 300 ரூபாய். இன்னைக்கு ஒரு 3 பேர்த்த என்ட்ரி எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா 3 பேர்கிட்ட இருந்து 300 900 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப உங்களுக்கும் பணம் வந்த மாதிரி இருக்கும். அந்த வரக்கூடிய நண்பர்களுக்கும் எப்பவுமே மணி இஸ் த ரியல் மோட்டிவேட்டர். பணம் அவங்களை நீங்க உட்காந்துட்டு மணிக்கணக்கில் என்ன வேணுமோ மோட்டிவேஷன் பண்ணாலும் வேலைக்கு ஆகாதுங்க சார். அவங்க பாக்கெட்டுக்கு பணம் போற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை விட்டு விலக மாட்டாங்க. நாம ஓடுறது, அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, சங்கடப்படுறது, கஷ்டப்படுறது, கவலைப்படுறது எல்லாமே எதுக்குங்க சார்? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறது அந்த வருமானங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான் இத்தனை அவமானங்களையும் நம்ம தாங்கிட்டு இருக்கோம். அப்ப ரெகுலரா பணம் போச்சு அப்படின்னா நீங்க இந்த மோட்டிவேஷன் பண்ண வேணாம். ஒண்ணு இந்த மேக்கப், இந்த சீனு, கம்பி கட்டுற கதையெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியதே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா உங்களை நம்பி நண்பர்கள் வருவாங்க. அப்படி பார்க்கும்போது இது 40 அதாவது மொத்தமா 40 லெவல் வரைக்கும் 20 லெவலுக்கே பாருங்க 1 கோடி ரூபாய்க்கு மேல வருது. அப்ப சர்வ சாதாரணமா இந்த லெவல் இன்கம் சார் நான் வந்து நீங்க உட்காந்து எனக்கு தெரிஞ்ச எத்தனை சிஸ்டத்துல நான் வேலை செஞ்சிருக்கேன். கால்குலேட்டர் எடுத்து கணக்கு போடும்போது கால்குலேட்டர் கண்டபடி திட்டி காரி மூஞ்சில துப்புதுங்க. என்னடா எவ்வளவு தாண்டா கொடுப்பா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்குற ஒரு சிஸ்டம் நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய இந்த லெவல் இன்கம் நண்பர்களை. சோ இந்த மாதிரி நம்ம நண்பர்களை புரிய வச்சு இதை உள்ள கொண்டு வரும்போது அவங்களும் நிறைய சம்பாதிப்பாங்க, நமக்கும் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். எத்தனை குடும்பங்களில் மகிழ்ச்சி. இந்த வர தீபாவளி பாத்தீங்கன்னா இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல இணைந்த அத்தனை நண்பர்களுக்கும் மிகப்பெரிய சந்தோஷமான தீபாவளியாக இருக்கு நண்பர்களே. இன்னும் நிறைய திட்டங்களை நம்ம தலைவர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்பவுமே ஒரு விஷயத்த ஒன்ன மட்டும் வச்சுக்கிட்டு இதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட ஒரு சக்சஸ் வந்துட்டு அடுத்த சக்சஸ் நோக்கி போகணும் சார். இது வந்து பிசினஸ் மேன்களுடைய அந்த ஒரு ஃபார்முலா. இப்ப நமக்கு இந்த ஸ்பீட் கேஸ்ல ஒரு காலகட்டத்துல என் மனசுலயே இருந்துச்சு. ஒரு காலகட்டத்துல நம்மால் முதல்ல 500 பேர் வருவான், அப்புறம் 400 300 200ன்னு கழுது தேஞ்சு கட்டெரும்பாவுமே ஆட்களே வரமாட்டாங்களே, அப்ப என்ன பண்றது அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கு 5 சப்போர்ட்டா, அதாவது இந்த தாய் திட்டமான ஸ்பீட் கேஸ அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 4 திட்டங்களை நம்ம தலைவருங்க இதை வழிவகுத்து வச்சிருக்காங்க. இப்ப அதுல பாத்தீங்கன்னா ஸ்பீடு கிரிப்டோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்பீட் கேஸ்னா ஸ்பீட் கிரிப்டோன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. சார் ஏதோ கிரிப்டோனா ஏதோ எத்திரியம், பிட்காயின், லைட் காயின், ட்ரான் இந்த மாதிரி ஏதாவது ப்ரொமோட் பண்ணுமா சார், வாங்கணுமா சார்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. உள்ளூர்ல நாம செஞ்சிருக்க இந்த நல்ல விஷயம் இன்னைக்கு 22,000 பேரை போய் சேர்ந்திருக்குதுன்னு சொன்னா இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் போய் சேரணும் அப்படின்னு சொன்னா நாம வந்து உலகமே பயன்படுத்தக்கூடிய கிரிப்டோ கரன்சி தான் கையில் எடுத்தாகணும்.
அப்ப எடுக்கும்போது யூஎஸ்டிடிங்கிற ஒரு காயினை வச்சு நாம வந்து இந்த கிரிப்டோக்குள்ளார உள்ள வரோம். இந்த விஷயங்களை காலையில தெரிஞ்சுக்கணும்னா 4:30 மணிக்கு நீங்க உள்ள வந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். இந்த நேரத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல ஆசைப்படுறேன். நாளைக்கு காலையில 4 மணி 5 நிமிஷத்துக்கு நம்ம ஸ்பீடு கிரிப்டோவோட லான்ச்சிங், அபிஷியல் லான்ச்சிங் எல்லாம் நடந்தது. இதை முறையா நாளைக்கு ஆக்டிவேஷன் பண்ற அந்த மாபெரும் விழா உங்க முன்னிலையில் நடக்க இருக்குது. யாருக்கெல்லாம் கொடுப்பனை இருக்குதோ, யாரெல்லாம் கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ, யாரெல்லாம் என் குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் என் தலைமுறையே திருப்தியா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அவங்க அத்தனை பேரும் காலையில அலாரம் வைங்க, அல்லது விடிய விடிய தூங்காம உட்காந்துருங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை. காலையில கட்டணம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி காத்திருக்க நண்பர்களே. வாருங்கள், நாம் எல்லாரும் சேர்ந்து வளருவோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு என்னுடைய நல்லது நடக்கும் சமூக நல அறக்கட்டளையின் சார்பாக அதன் துணை செயலாளர் என்ற முறையில் உங்களை எல்லோரையும் அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக இந்த 2வது திட்டமே பாத்தீங்கன்னா இதுல ஒரு மாயமான் ஒண்ணு இருக்குதுங்க, ஹெல்பிங் ஐடின்னு. இந்த திட்டத்துல அதாவது ஒரு நண்பர் ஒருத்தர் பணம் வாங்கிட்டு போறாரு. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. 7 போர்டு இருக்கு. 7வது போர்டுல ஒருத்தர் வந்து $1,69,000 வாங்கிட்டு போகும்போது அந்த இடத்துல ஹெல்பிங் ஐடிக்கு மட்டும் $30,000 சார். $30,000 இந்திய பணமா மாத்தினா 27 லட்சம். அப்ப 27 லட்சத்தை 1000 பண்ணோம்னா 2700 பேருக்கு இந்த ஸ்பீடு கிரிப்டோல இருந்து வந்து அந்த மாயமான் வந்து இங்க இருக்கிற 2700 பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு தொய்ன்னு மறைஞ்சிருங்க. எப்படி அவன்கிட்ட ஒரு சிஸ்டம் பாத்தீங்களா? இது வரைக்கும் நானும் இதை கேட்டதுமே ஆச்சரியம். இதெல்லாம் விக்ரமாதித்தன் கதையில தான் நான் கேட்டிருக்கிறேன். இவர் எங்கேயா உட்காந்துட்டு இதெல்லாம் பண்றாரு? ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவர் வந்து வேற கிரகத்துக்கே போய் யோசிக்கிறாருன்னு கூட நான் நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இப்ப 2700 ஐடினா ஒரு நாளைக்கு 150 200 ஐடினா கணக்கு போட்டு பாருங்க நண்பர்களே. நாம எல்லாம் போராடி கொண்டு வந்து ஒரு 15 நாள் 17 நாள் கொண்டு வரக்கூடிய ஐடியா இந்த சர்வ சாதாரணமா இந்த ஹெல்பிங் ஐடின்னு அங்க இருந்து கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து திணிக்கும் போது ஸ்பீடு கேஸ் எவ்வளவு வேகமா போகும். நின்னுடுமோ கொண்டு போயிருக்கீங்களோன்னு கேட்டவங்க பூரா என்னையா இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க, பேர் வச்ச மாதிரி ஸ்பீடா போறாங்களேன்னு நினைக்கக்கூடிய கட்டம் இந்த நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுக்கு அடுத்தது வரக்கூடிய திட்டம் பாத்தீங்கன்னா எம்பவர் சொல்யூஷன். இதுவும் வந்து இந்த தாய் திட்டமான இவர் என்ன பண்ணுவாருன்னா 3வதா பிறந்தவர் ஸ்பீடு கேஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, ஸ்பீடு கிரிப்டோவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. 4வதா வர விமன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் முழுக்க முழுக்க பெண்களுக்காக. இந்த பெண்கள் நம்ம எப்பவுமே தாய்நாடுன்னு சொல்லுவோம், தாய்மொழின்னு சொல்லுவோம். அந்த பெண்கள் வளர்ச்சிக்காக கொண்டாடக்கூடிய ஒரு அருமையான திட்டம் இது. இதுவும் என்ன பண்ணுனா எம்பவர் சொல்யூஷனுக்கும் ஸ்பீடு கிரிப்டோவுக்கும் ஸ்பீடு கேஸுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த விமன் ப்ராஜெக்ட் இருக்கும். 5வதா இருக்கிறது பாத்தீங்கன்னா அதுல பேரே பாத்தீங்கன்னா ஆல் இன் என்ரிச். ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கையை அடையிறதுக்கு அந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா பிறந்த தம்பியா இருந்தாலும் முன்னாடி இருக்கக்கூடிய விமன் ப்ராஜெக்ட்டுக்கும் எம்பவர் சொல்யூஷனுக்கும் ஸ்பீடு கிரிப்டோவுக்கும் ஸ்பீடு எய்டுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆக எந்த காலகட்டத்திலையும் ஸ்பீடு கேஸுங்கிற ஒரு விஷயம் கீழே உட்காராது, நின்னுடும் நினைச்சிட்டு யாராவது இருந்தாங்கன்னா பாவம் நல்ல மாத்திரையா வாங்கி வச்சுருங்க. ஹார்ட் அட்டாக் எது வந்துற போது நிச்சயமா இது தலைமுறை தாண்டி போயே தீரும். இன்னைக்கு நான் சொல்றது வந்து இன்னொரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு இன்னைக்கு புதிதா வரவங்க இது அன்னைக்கே மாதேஸ்வரன் சார் சொன்னாருன்னு நம்புவீங்க. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட திட்டம் இருக்கு நண்பர்களே. நம்மளால முடியலன்னா யாராலையும் முடியாது, யாராலையும் முடியாதுன்னா அது நம்மளால முடியும். இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம் நண்பர்களே. சோ இந்த மாதிரி இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தை இது வரைக்கும் உங்க காதுகள்ல நான் ஒலிக்க வச்சிருக்கிறேன். இதை வந்து நல்லதா கெட்டதான்னு முடிவு பண்ணக்கூடிய சார், இது நல்லதா கெட்டதான்னு முடிவு பண்ற இடத்துல இல்ல. ஒரு முறைக்கு 3 முறை 4 முறை நீங்க ஜூம் மீட்டிங் வந்துட்டு முடிவு பண்ணிட்டு யாருக்கெல்லாம் கட்டம் 12 கட்டத்துல நல்ல திசை நல்ல புத்தி நடக்குதோ அவங்க கட்டாயம் உள்ள வருவாங்க. பெத்தவங்களோ முன்னோர்களோ புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும்தான் இதுக்குள்ளார வருவாங்க. அந்த மாதிரி புண்ணிய ஆத்மாக்களை வரவேற்று எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.